வணக்கம். டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே, கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, ஹிட்லர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹிட்லர் அப்படின்ற ஒரு நபர் ஜெர்மனியில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு ஆளுமையான நிலையில் நிறையா போர் ஏற்படுத்தினதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்த ரீதியாக ஒவ்வொரு ஆத்மாவுக்குமே நிறைய கர்மா இருக்குது. ஓகே, அதனால் அவ்வளோ தீங்கான ஒரு கர்மா உள்ள ஒரு நபரை திரும்ப கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப சிரமம். ஓகே, அந்த ஆன்மீகத்தில் தவ வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவ்வளோ ஆத்மாவில் இருக்கக்கூடிய கர்மாவையும் கரைச்சி அதை மறுபடியும் ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுன்றது மிகவும் சிரமம். ஓகே, ஆனால் சத்குரு ஜக்கி வாசுதேவ் பொறுத்த வரைக்கும் அவர் இந்த ஸ்பிரிச்சுவல் நிலையெல்லாம் ரொம்பவே ஈஸியாக நிர்வகிப்பார். அதனால் ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் முக்தி அப்படின்றது தான் தேவை. ஓகே, முக்தி அப்படின்னா இனிமேல் பிறப்பு இறப்பு கடந்த ஒரு நிலை, அது பேர் தான் முக்தி அப்படிம்பாங்க. அதாவது இறைவனோட கலந்துறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இந்த இடத்துல இறைவன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு யார் அர்த்தம் அப்படின்னா, யார் இந்த உலகத்தையெல்லாம் படைத்தாரோ அவர் தான். ஓகே, ஒவ்வொருத்தருமே அந்த முக்தி நோக்கி தான் பயணிக்கணும். ஆனால் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பாதை இருக்குது. ஓகே, அதனால் ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியை அவங்களாம் நிறையா ஜென்ரேஷனை மாறிட்டாங்க. ஒரு சில தாக்கம் இருக்குது. ஏன்னா அப்ராட் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சென்சிட்டிவ் தான், ரொம்பவே சென்சிட்டிவ். ஓகே, அதனால் ஒரு சில நபர் மட்டும்தான் தாக்கம் இருக்குது. ஆனால் யாருமே இந்த மாதிரி ஹிட்லர் கொண்டு வாங்க, அவர் நிர்வாகம் செய்யுங்க அப்படிலாம் யாருமே சொல்லவும் கிடையாது. ஓகே, ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் ஒரு ஆத்மாவானது, நிறைய ஆத்மா அந்த மாதிரி தான் நிலையில் இருந்தாலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்குது. ஓகே, அதனால் ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப அவருக்கு சார்ஜ் ஏற்றி அதுக்குனால ஏற்படக்கூடிய எரர் எல்லாமே ஒரு சரியான தீர்வு அப்படின்றது சரி கிடையாது. அதனால் யாமும் ஒரு ஸ்பிரிச்சுவல் நபர் தான். யதார்த்த ரீதியாக அவருக்கு முக்தி தான் தேவை. ஓகே, மறுபடியும் அதுதான் சரியான ஒரு பதம். ஓகே, ஒருவேளை அவர் இங்கே திரும்ப இடத்துக்கு வந்தாலும் எல்லாம் பழசெல்லாம் மறந்து ரொம்பவே சாதாரணமாக, ரொம்பவே இலகுவாக, ரொம்ப மெச்சூரிட்டியாக நடந்துக்கிட்டாலுமே திரும்ப அவர் அந்த முக்தி நோக்கி தான் பயணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவருக்கு முக்தி அப்படின்றதான் சரி. இருந்தாலும் சத்குரு ஜக்கி வாசுதேவட்ட நான் என்னென்னு கன்சல்ட் பண்ணிட்டு ஹிட்லருக்கான ஒரு தீர்வு சொல்கிறேன். ஓகே, அடுத்து திவ்யா சாஷா அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்றப்போ ஐன்ஸ்டீன் ஒரு நபர் இருந்தார். ஓகே, அவரோட மூளையை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பல கூறுகளாக வெட்டி அந்த மூளை இன்ன வரைக்குமே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி இவர் இந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருந்தார் அப்படின்னு. இந்த காட் முருகன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மூளையோட நிலையை ஐன்ஸ்டீன் மூளையோட கம்பேரிஷன் பண்ணிட்டார். அதாவது லிங்க் ஏற்படுத்திட்டார் கம்யூனிகேஷனில். ஐன்ஸ்டீன் மூளை என்ன பண்ணிட்டாங்க, கூறு கூறாக வெட்டி அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஓகே, எதுக்காக அந்த டைமில் அப்படி பண்ணார் அப்படின்னா, ஓவரான ஒரு நிலையில் சரி ஒரு சமநிலைப்படுத்தணும் அப்படின்றனால ஒரு நிலையில் இப்போ மூளை அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, இப்போ சமீபத்தில் 2-3 நாள் முன்னாடி கூட ஒரு எரர் ஏற்பட்டுச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மூளை ஒரு நிமிஷம் ஆஃப் ஆகி ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கால் குறக்கால் பிடிச்சி திடீர்னு கீழே விழுந்து அப்படியே அதெல்லாம் உணர முடிஞ்சுது. ஆனால் அது மாயினால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. கேட்டிருக்காங்க என்னங்க நடந்துச்சு அப்படின்னு. அது ஒரு மருத்துவ ரீதியாக நான் விளக்குறேன். அப்படியே மூளை ஒரு செகண்ட் அப்படியே ஆஃப் ஆகி ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூளை கிடையாது. ஓகே, அதனால் ஐன்ஸ்டீனை திரும்ப கொண்டு வந்தோம் அப்படின்னா எனக்கு மூளை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் திவ்யா சாஷா பொறுத்த வரைக்கும் ஐன்ஸ்டீன் வரவேற்பு. ஓகே, அடுத்து ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமாக நான் சால்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்.
ஓகே, அவசரப்படாதீங்க. ஓகே. அடுத்து ஸ்டூடியோவில் ஒரு அடுத்தடுத்த படிநிலை நோக்கி நம்ம நகர்ந்து போகணும் அப்படின்றப்போ சில டிஸ்கஷன் அப்படின்றது அவசியம். ஓகே. அந்த வகையில் என்னோடய அடுத்த மூவி யார் அப்படின்னா ஜெயம் ரவி அவரை தான் இயக்கலான்னு இருக்கேன். ஓகே. டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாம். இந்த கந்தசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி எடுத்தார் ஒரு டைரக்டரு, ஜியான் விக்ரமோட இயக்குன ஒரு டைரக்டரு. அந்த டைரக்டரும் அதுக்கப்புறம் சிம்புதேவன். ஓகே, நாங்கள் மூவரும் இணைஞ்சு ஜெயம் ரவியை இயக்கலான் இருக்கேன். ஆனால் அது என்ன டைட்டில் என்ன கான்செப்ட் அப்படின்றதெல்லாம் பொறுமையாக தான் தோதாகும். ஓகே. அடுத்து பொதுவாக ஒரு மூவி ஸ்டூடியோ வேலை அப்படின்னாலே நிச்சயமாக நமக்கு ஒரு வீடு தேவை. அந்த வீட்டில் ஒரு ஸ்விம்மிங் பூல் தேவை, ஜிம்மு தேவை, ஓரளவு கார்டன் தேவை, நல்ல ஃபுட்டு தேவை, நல்ல ஒரு பெட்டு தேவை, நிறையா ஓரளவு வசதி தேவை. அப்போ தான் மூவி புக் பண்ணுறதுன்றது தோதாகும். ஓகே. ஏதோ ஒரு சூழ்நிலையில் வறுமை நிலையில் ஏதோ ஒரு லக்கில் ஒரு மூவி புக் பண்ணிடலாம். ஆனால் அடுத்தடுத்த மூவிலாம் புக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க். ஓகே. ஒரு சில டைரக்டர்ஸ் கூட நல்ல ஒரு வசதியான வீட்டில் வாழ்கிறப்போ மற்றவங்கலாம் சொல்கிறாங்க, எதுக்குங்க ஒரு டைரக்டருக்கு எதுக்குங்க இவ்வளோ பெரிய வீடு, எதுக்குங்க டைரக்டருக்கு இவ்வளோ பெரிய சம்பளம், எதுக்குங்க டைரக்டருக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு டைரக்டர் அப்படின்றவங்க தான் எல்லாருமே ஈர்க்கக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு நபர். சொல்லப்போனால் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி நடிக்கணுன்றதை கூட அவர் தான் சொல்லித்தர போகிறார். படத்தில் நம்ம ஹீரோ இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அந்த ஹீரோவுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் ரியாக்ஷன் காட்டணும், இந்த மாதிரிலாம் டைலாக் பேசணும் அப்படின்றது எல்லாமே சொல்லித்தரதே டைரக்டர் தான். ஓகே. ஒரு மூவியை பொறுத்த வரைக்கும் முதலாவது ப்ரொடியூசரு, அடுத்து டைரக்டர். ஏன்னா ப்ரொடியூசர்ன்றவங்க காசு தரார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முதலாவது டைரக்டரு, அடுத்தது ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரிலாம் கூட நல்லா இருக்குது. ஓகே. அதனால் ஒரு டைரக்டர் தான் எல்லாத்தையுமே நிர்வகிக்கக்கூடிய நபர். அதனால் அவருக்கு அவ்வளோ வசதி இருக்கிறப்ப தான் அந்த மனமானது விசாலமாகும். மனமானது விசாலமாகும்போது தான் எதுனாலும் தோதாகும். ஓகே. அப்படின்றத நீங்கள் அறிவியல் ரீதியாகவே புரிஞ்சிக்கலாம். ஓகே. அதனால் எனக்கு கொஞ்சம் வசதியெல்லாம் தேவை. அப்போ தான் என்னால் எதுனாலும் தோது பார்க்கன்றது தோதாகும். ஓகே. எனக்கு கூட நிறைய ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணணும், படப்பிடிப்பு எடுக்கணும், எல்லாருக்கும் தோன்ற மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குது. ஆனாலுமே அதுக்கு ஒரு ரியாலிட்டியான வசதி நிச்சயமாக தேவையில்ல. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே. அதனால் ஓரளவு வசதி தேவை. அதுக்காக ஏதாவது தோது பாருங்கள். ஓகே. அடுத்து லாஸ்ட் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஆர்பி சௌத்ரி அவர் ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர். அவர் நிறைய பேரை நான் சந்தித்து பேசணுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்றதை நான் கேட்கணுன்னு நினைக்கிறேன். என் பாரதி ராஜா அவர் கூட என்னமோ சொல்ல வராரு, அவர்கிட்ட நான் என்ன சொல்ல வராரு அப்படின்றத நான் கேட்கணுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு நிகழ்வு நிகழ்ந்துட்டுருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ சமீபத்தில் இன்னொரு ப்ரொடியூசர் ராஜன் அப்படின்றலாம் மிஸ் ஆன மாதிரி இருக்குது. அதனால் லாஸ்ட் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசருக்கெலாம் ஒரு பாதுகாப்பு கொடுங்க. ஓகே. சரி, அவ்வளோதான் தகவல். நான் ஏதோ தோதாகிறப்ப கூப்பிட்றேன். நன்றி, வணக்கம், பாய்.